Welcome back to Purple Daffodils. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஏபிஜே அப்துல் கலாமோட ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு ரினவுண்ட் சயின்டிஸ்டாக இருந்திருக்காரு அண்ட் 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. 1931லேருந்து 2015 வரைக்கும் இருந்திருக்காரு. அண்ட் தென் இவர் வந்து சயின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் ப்ரீமியர் ரிசர்ச்சராக இஸ்ரோலையும் டிஆர்டிஓலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியாவோட மிஷில் டெவலப்மெண்ட்க்கும் நியூக்ளியர் வெப்பன் ப்ரோக்ராம்லேயும் இவர் வந்து மெயின் லீடாக இருந்திருக்காரு. அண்ட் அதனால ஹீ இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அண்ட் தென் இவரை வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஈவன் தோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த பொசிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஹீ கண்டினியூ டு do his work by encouraging the people through his speech and books and மெயினாக யங் பீப்புள், அதாவது யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் வந்து கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். இதுக்காகனா டு டெவலப் ஆர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் இவர் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டும் வாங்கியிருக்காரு, இன்க்ளூடிங் பாரத் ரத்னா. ஸோ இந்த ஸ்பீச் யூனிட்டி ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட 55th இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு கொடுத்தது. அண்ட் இதில் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டு சல்யூட் பண்ணுறேன், ஐ எம் கிவிங் மை கிராட்டிடியூட், அதாவது தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறாரு? வெரி ஃபர்ஸ்ட்டாக இந்தியாவை பார்டரில் நின்று டிஃபென்ஸ் பண்ணி காப்பாற்றுற அந்த சோல்ஜர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறாரு. அண்ட் தென் மூவிங் ஆன் டு தட் ஃபார்மர்ஸ், டெக்னீஷியன்ஸ், டீச்சர், டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ்ட் அண்ட் அதர் ப்ரொஃபஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே நேஷனோட டெவலப்மெண்ட்டில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தென் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணவங்களும் ஃப்ரீடம்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணவங்களுக்கும் தன்னோட கிராட்டிடியூடை வந்து சொல்லிக்கிறாரு. சொல்லிட்டு 2 மெயின் விஷன்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ 2 மெயின் விஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், அண்ட் தென் செகண்ட் ஒன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர் நேஷன். ஸோ ஃபஸ்ட்டு விஷன் இண்டிபெண்டன்ஸ் அது கிடச்சிருச்சு. எப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம்? அரவுண்ட் 1857 வந்து இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நியர்லி ஒரு 90 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது. ஸோ இந்த ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்காக நம்மளோட பீப்புள், நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க? நிறைய பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய பேர் தங்களோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்றா கஷ்டப்பட்டு ஒரே மனதாக சுதந்திரம் மட்டும்தான் நம்மளோட உயிர் மூச்சு அப்படின்னு இருந்தனால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிது அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் காந்திஜி அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்காக ஒரே மனதோட ஒரே சிந்தனையோட பீப்புள் இருந்தாங்களோ அதே மாதிரி செகண்ட் விஷன், அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட்காகவும் என்ன பண்ணணும்? எல்லாரும் ஒன்றா ஒரே மனதாக இருந்து ஒன்றா செயல்பட்டு இந்தியாவை வல்லரசாக மாற்றணும், இந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எந்தெந்த ஃபீல்டில் மாற்றணும்? பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த இண்டஸ்ட்ரி, சயின்ஸ், ஆர்ட், கல்ச்சர் எல்லாத்துலேயுமே ஒரு டெவலப்டு நேஷனாக மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் விஷனுங்கிறது ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். எப்படி? வித் தி யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் who work together to get that freedom இண்டிபெண்டன்ஸ்க்காக ஒர்க் பண்ணி அது நம்ம கெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் விஷன். ஸோ இந்த செகண்ட் விஷனுக்கு எதை நோக்கி இருக்குது இந்த செகண்ட் விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொசைட்டியோட டெவலப்மெண்ட், காமன் பர்பஸ், காமனாக சொசைட்டியை டெவலப் பண்ணணும். அண்ட் அலாங் வித் தட் இந்தியாவை ஒரு டெவலப்ட் கண்ட்ரியாக, டெவலப்பிங் ஸ்டேட்டஸ்லேருந்து டெவலப்டு நேஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு நாம் என்னென்ன ஃபீல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும்? அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கல், கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் தியாலஜிஸ், இது எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் பாவர்ட்டி, இல்லிட்ரஸி, அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த 3த்தையும் நம்ம எப்போ ரிமூவ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம வல்லரசு ஆயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம பீப்புள் என்ன பண்ணணும்? ஒரே மைண்டாக, ஒரே மனதோட, ஒரே திங்கிங்கோட ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து ஒரே சிந்தனையோடு பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன தடைகள் எல்லாம் நம்ம தாண்டி போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். அண்ட் தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ பற்றி பேசுகிறார். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு பார்டருங்கிறதுனால எப்போவுமே அங்கே வந்து ஒரு டெரரிசம்ங்கிறது காமனாக பேசப்படுற டாபிக் இல்லையா? ஸோ எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டெரரிசம் இல்லாமல் நார்மல் எலெக்ஷன் நடந்து ஒரு பீஸ் நிலவுதோ அப்போவே நம்ம வந்து பாதி வின் பண்ண மாதிரி ஒரு
அர்த்தம். ஸோ இந்த ஒரு இது கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக டெரரிசமை ஒழிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் பற்றி சொல்கிறாரு. ஸோ இந்தியாவோட கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து நியர்லி 3000 இயர்ஸ் வந்து பழமையானது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்மளால காப்பாற்ற முடியும், நம்மளோட பழமைகளை நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. டெரரிசம் அழிக்கணும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா லாங் டேர்ம் ப்ராப்ளம்னு சொல்கிறாரு. என்னத்தனா ஃப்ளட் அண்ட் ட்ராட். ஸோ ஒரு சைடு இந்தியாவில் வந்து அதிகமாக மழை பெய்யும், ஒரு சைடு வந்து பசி பட்டினி, எதனால ட்ராட் வறட்சியினால். ஸோ இந்த ப்ராப்ளம் க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வாட்டர் மிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ அந்த வாட்டர் மிஷனோட மெயின் மோட்டிவ் என்னென்னா ஃபீல்ட் அக்ரிகல்ச்சருக்கு தண்ணி இருக்கணும், வில்லேஜஸ்க்கு தண்ணி கிடைக்கணும், டவுன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் தண்ணி கிடைக்கணும். அதே சமயம் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டோட பியூரிட்டியும் பாதுகாக்கணும். ஸோ இப்படி தான் வாட்டர் மிஷன் வந்து உருவாக்கணும்னு சொல்கிறார். அதை வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா நெட்வொர்க்கிங் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் நதிநீர் இணைப்பு பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சீ வாட்டர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், டீசாலினேட் பண்ணிவிட்டு நார்மல் யூசேஜ்க்கான போர்ட்டபிள் வாட்டரை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், ரூரல் பாண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ரீசைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து சபர்மதி ஆசிரமம் போயிருந்தப்போ அங்கே வந்து நான் வந்து உணர்ந்தது என்னென்னா அந்த நான் வயலன்ஸ், டாலரன்ஸ், பிரதர்ஹுட் இதெல்லாமே வந்து நம்மளோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியம். இதெல்லாம் இருந்தனால தான் இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி நோபல் லீடர், இந்த காந்திஜி மாதிரி நிறைய நோபல் லீடர்ஸ் இருக்காங்க. ஈவன் குஜராத்தில் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து காந்திஜி இருக்கார், வல்லபாய் பட்டேல் இருக்கார், விக்ரம் சாராபாய் இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி ஒரு பர்டிகுலர் பார்ட் ஸ்டேட்லேயே இவ்வளோ பேர் இருக்கும்போது கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஐகானிக் ஃபிகர்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஒரு ரோல் மாடலாக சொல்லலாம். ஆர் எல்ஸ் நம்மளோட பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸும் லெஜிஸ்லேட்டர்ஸுமே கூட சில்ட்ரன்ஸ்க்கு ரோல் மாடலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இப்படி சொல்லிவிட்டு இந்த ஸ்பீச் வந்து முடிக்கிறாரு. அண்ட் தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். Do subscribe and like the video. Thank you.